This video is sponsored by Gen Reviews. தகவல்களை உடனுக்குடனே அறிந்து கொள்ளலாம். நாம் இன்றைக்கி சிலம்பத்தை பற்றி பார்க்க போகிறோம். சிலம்பம் இஸ் அன் ஏன்ஷியன்ட் வெப்பன். சிலம்பங்கிறது ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன். அது பேஸ்ட் மார்ஷல் ஆர்ட்னால் உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் ரொம்ப ஃபேமஸானது. அதுக்கடுத்து சிலம் அப்படின்னா மவுண்டெயினை குறிக்கும். பேம் அப்படின்னா பேம்பூ. ஸோ தட் சிலம்பம். அதுக்கடுத்து களரி அப்படிங்கிற இதனால் சிலம்பம் இன்னும் கொஞ்சமே நல்லா உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து பேம்பூ ஸ்டாஃப் மறு, அதுக்கடுத்து கத்திகள், அதுக்கடுத்து கட்டி வால், இதெல்லாம் சிலம்பத்தோட வெப்பன்ஸாக நிறையா பயன்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்து 1000 BC சிலம்பம் உருவாக்கப்பட்டது. யாருனாலனா அகஸ்திய முனிவர் மூலியமாக உருவாக்கப்பட்டது. சங்கம் லிட்ரேச்சரில் நல்ல இடமும் இது பிடிச்சது. அதே மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன் சிலம்பத்தை நிறைய விதத்தில் வளர்த்தாரு. அதுவும் 18th செஞ்சுரியிலலாம் சிலம்பம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கடுத்து சிலம்பம் ஒரு பாப்புலர் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ஆர்ட்டாக மாறிச்சு. டைப்பிக்கல் பேம்பூ ஸ்டிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தினாங்க. பாப்புலராக இந்தியாவில் ரொம்பவே பாப்புலராக தமிழ்நாட்டில் வளர்ந்துச்சு. அதுக்கடுத்து சிலம்பம் ஸ்போர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் உருவாக்கப்பட்டது. அதாவது இவங்க ஸ்போர்ட்டை அதிகமாக வளர்க்க ஒரு பீரியடில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சிலம்பத்துக்காக உருவாக்கப்பட்டது. அப்போ சிலம்பம் ரொம்ப டெவலப் ஆச்சு. அப்போ ஸ்டேட்ஸ், நேஷ்னல், கான்ஸ்டியூஷன், இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன்லாம் உருவாக்கப்பட்டது சிலம்பத்துக்கு. அதுக்கடுத்து ஆல் இந்தியன் சிலம்பம் ஃபெடரேஷன் உருவாக்கப்பட்டது. 2004 தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்ந்துச்சு.